துலா ராசி ரொம்ப சூப்பரான ராசி. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த ஆணி மாதம் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பல ராசிக்காரோட வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் தன்னோட சஞ்சாரத்தின் மூலம் செயல் வேகம், தைரியத்தை அதிகரிக்க செய்வார். அந்த வகையில் இந்த மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, நீங்கள் எந்த டைமில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், இதையெல்லாம் குறித்து ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது ஒரு இயல்பான நிகழ்வு தான். இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிகளோட வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு சவால்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதில் துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் அமைய இருக்குது. ஏன் அப்படின்னா ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் பாக்கியாதிபதி சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சனி, புதன் ஆகிய கிரகங்களோட ஆதரவும் இருக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க சில வழிபாடுகள் செஞ்சாலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த லாபமும் வளர்ச்சி உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஆசிரியர்கள், வங்கித்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். கணவன் மற்றும் மனைவி மூலம் வருமான உயர்வு, பதவி உயர்வு, புதிய வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே குடும்பத்தோட பொருளாதார நிலை வலுப்பெறக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகள் திருமணமாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியிடையான புரிதல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மறுமணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, மாதத்தோட முதல் 20 நாளில் செவ்வாயோட தாக்கத்தினால உங்களுக்கு கோபம் மற்றும் அவசரமான முடிவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக எடுக்கிறது நல்லது. இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காமல் பல நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைச்சிருக்கும். இந்த ஜூன் 14ஆம் தேதி தான் இந்த ஆணி மாதமானது பிறந்திருக்கு. இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் தன்னோட சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால புதாத்திய யோகம் உருவாகி இருக்கு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதமானது துவங்கியிருக்கு. அதாவது குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க, மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்குறாங்க. மேலுமே கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஜூன் 22ஆம் தேதி புதன் சிம்மத்தை நோக்கி வந்து குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. 20ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் பத்ர ராஜயோகம் உருவாக போகிறது. இந்த கிரக அமைப்புகள் துலா ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோமா, துலா ராசிக்காருக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆணி மாதம். ஏன் அப்படின்னா பதவி மாற்றம் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். குருவுடன் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு குருவோட 5ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அபரிவிதமான பொருள் சேர்க்கையுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அதே நேரத்தில் குருவோட பார்வை, குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடன், வழக்கு, நோய் எதிர்ப்பு, பகைவான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் அழிவாங்க. கடனால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அந்த பணியின் மூலமாக அடமானம் வைத்த பணத்தை மீட்டெடுப்பீங்க. நிறைய பேருக்கு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு 3 மாதம் பொறுங்க. இன்னொரு வேலை கிடைச்சா மட்டும் இருக்கின்ற வேலையை விடுவது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு பிறகு தான் நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். 3 மாதம் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. துளாராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆளுமை அதிகரிக்கும். சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகா அமைப்புகளுமே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நன்றாக இருக்கிறதுனால பெரிய உங்களுக்கு இது ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு 45 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 45 வயதுக்கு மேற்பட்டவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் அடிவயிறு கழிவு பாதைகளில் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும். குழம்பிக் கொண்டிருந்த அழைப்புகள் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே சுப செலவுகள் பொறுத்த வரைக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சிந்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய புதிய ஆடைகள், பரிசுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும். குடும்பத்தில் சுப செலவுகள் வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வருமானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் வேலைக்கே செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவங்க கூட வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும். இது வரைக்குமே உங்களோட பேச்சை கேட்காதவங்க கூட உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். முருகனின் அருள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஸோ மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகிறது. அதே நேரத்தில் நல்ல குருமார்கள் அமைவாங்க. பொறுப்பு ஒழுக்கத்தோட கூடிய படிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குமாகிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து இறை வழிபாடு தான் இன்னும் நல்ல ஒரு திருப்பு முனையை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் அமைச்சிருக்கு. அடுத்ததாக துலா ராசி சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பால் வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்கு. மாதத்தோட தொடக்கத்திலேயே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்குள்ள ஒரு வேகத்தை அதிகரிப்பார். திட்டமிடாமல் செயல்பட வைத்து அதனால் சங்கடங்களுக்கு ஆளாக்குவார். ஸோ வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸோ ஜூன் 19ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள், மனதிற்குள்ள ஒரு பயம், தேவையில்லாத பிரச்சனைகள், நெருக்கடிகள் என உண்டாகும். மேலுமே ஜூன் 6 வரை ராசிநாதன் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வீண் செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கரையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி வாழ்க்கையை வாழ வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சாரத்தினால எல்லாத்துலேயுமே உங்களுக்குள்ள ஒரு வேகம் இருக்கும். நினைத்ததை அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு குடும்பத்திற்குள்ள சலசலப்பு ஏற்படும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். உறவினர்களுக்கும் சரி உங்களுக்கும் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைகானது உருவாகும். எதிர்பார்த்த பணம் இழுப்பறியாகும். உங்களோட பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்தவரைகளுமே பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா கூட எடுக்கக்கூடிய வேலையோட முழுமையான கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பிரித்தியங்காராவை வழிபட எதிர்ப்புகள் விலகும். நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும். மேலுமே சந்திராஷ்டமம் ஜூலை 11ஆம் தேதி ரொம்பவே எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. அடுத்ததாக விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்காலத்தை மனதில் எண்ணி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ஞானக்காரகன் குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும்.
அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே இருந்து வந்த செல்வாக்கில் பின்னடைவு ஏற்படுமா. நீங்கள் செஞ்சு வரக்கூட தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாக கிடைக்கும், மனக்குழப்பம் அடையும் அப்படின்னா கூட குரு பகவானோட பார்வைகள் குடும்ப சுக சத்ரு ஜெயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்து வாக்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த சந்தோஷம், தாய் வழி உறவுகளோட ஆதரவு, 6ஆம் இட சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மேலும் நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். நோய் நொடிகள் அப்படிங்கிற ஒரு நிலைகள்லாம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே எதிரிகளால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லி பயந்து வாழ்ந்த நிலைகள் மாற ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு உயரும். அப்படின்னா கூட ராசிநாதன் சுக்கிரன் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால செலவுகளில் மட்டும் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே ஜூலை 12 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமாக அமைஞ்சிருக்கு. என்ன துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைச்சிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் துலா ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.